Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆனந்த்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் அப்பம் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அப்பம் வந்து அரிசி ஊற விட்டு அரைக்காமலுக்கு மாவில் எப்படி அப்பம் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து இப்போ ஒரு ஃபுல் டீஸ்பூன் ஈஸ்ட் போடுறோம், ட்ரை ஈஸ்ட். அதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் சுகர் போட்டுட்டு ஸ்லைட்லி வார்ம் வாட்டர், மெல்லிய வார்ம் வாட்டராக இருக்கணும், ஹாட் வாட்டர் இல்லை. விட்டு கொஞ்சம் கலக்கணும் நல்லா. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்டிப்பாக நல்லா ஈஸியாக கலந்து விடுவோம். கலந்துட்டு மூடி இதில் கரையில் வைப்போம். அதை ரெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் வச்சுட்டு எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ப்ரௌன் ரைஸ் எடுக்கிறேன். இது வந்து இந்த கப்பால் நீங்கள் எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அந்த கப்பாலே அளவுங்க 1:3. நான் இந்த கப்பால் எடுத்திருக்கிறேன். இதில் ஒரு கப் ப்ரௌன் ரைஸ். இது வந்து ரவை மாதிரி குருணியாக இருக்கும். ப்ரௌன் ரைஸ் ஒரு கப். அதுக்கு வந்து வறுக்காத பச்சை அரிசிமா, வறுத்ததில்லை, நோமெல்லாம் கடையில் எல்லாம் விற்கிறது வெள்ளை பச்சை அரிசிமா பச்சை. அதில் 3 கப், 1:3 போட்டுட்டு அதுக்கு இந்த மாவுக்கு ஏற்ற அளவு கொஞ்சம் உப்பு இப்போ போடுவோம். நான் அதில் ஒரு டீஸ்பூனு கொஞ்சம் குறைய போடுறேன். போட்டுட்டு இதில் இலானி இருக்குது. இதில் 2 தேங்காய் இலானி இருக்குது, அதையும் போடுவோம். இங்கே சின்ன தேங்காய்ன்றபடியே 2 தேங்காய் இலானி இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்ட் டைம் இதில் ஆட் பண்ண போகிறேன். பொங்கி வந்துட்டு ஈஸ்ட் டைம் இதில் ஆட் பண்ணிட்டு குழப்பம். இதுக்கு வந்து தண்ணி நீங்கள் அளவாக பார்த்து விட வேணும். நான் கொஞ்சம் திக்காக தான் குழச்சி வைக்க போகிறேன். திக்காக குழச்சி வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள 2-3 நாள் எங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்து கலக்கலாம் பாலில். சாரி, இந்த அப்பம் ரெசிபி ஃபர்ஸ்ட் வீடியோவிலே கேட்டிருந்த நீங்கள் கொஞ்சம் செய்ய லேட்டாக போயிட்டு. கொஞ்சம் புளிர் கூட இருந்தால் கொஞ்சம் புளிக்கிறது கஷ்டம். இங்கே கொஞ்சம் இப்போ புளியாக இருக்கிறபடியாக தான் கொஞ்சம் லேட்டாக செய்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் வேற துவாங்குது. இல்லாட்டி அவனுக்குள்ளே வச்சு கொஞ்சம் நாள் எடுக்கும் புளிக்கிறதுக்கு. கொஞ்சம் வெக்க நாள் இல்லைன்னா டக்குன்னு அடுத்த நாளே புளிச்சிடும். அப்போ கொஞ்சம் நல்லா புளிச்சா தான் இது வந்து நல்லா சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் வரும். பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பதத்தில் நீங்கள் கணக்க தண்ணி விட வேண்டாம். கொஞ்சம் ஆட் பண்ணுவோம் தண்ணி. இதுக்கு அளவில் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான். இந்த சப்பாத்தி ரொட்டி அதுகளுக்கு பிணைகிற மாதிரி இப்படி நல்லா திக்காக பிணைஞ்சு விட்டிங்கன்னா ஓகே. கொஞ்சம் நல்லா கூட பிணைஞ்சு குழச்சிங்கண்டா உங்களை குழச்சி கொண்டு பிறகு அந்த இந்த சொப் தெரியும். பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு இப்படியே இதை நான் வைக்க போகிறேன். ஓவர் நைட்டு நான் நாளைக்கு தான் செய்ய போகிறேன். அதனால் இன்றைக்கி குழச்சி வைக்கிறேன். இதேபோல் இந்த பதத்தில் குழச்சி எடுத்துட்டேன். நான் இது ஒரு பாக்ஸுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மூடி வைக்க போகிறேன். இப்படி ஒரு கண்டெய்னரில் கொஞ்சம் வாக சின்னதுக்கு வைக்காதேங்கோ. பொங்கி மேலே சில வழியில் பொங்கி வர மாதிரி இருந்தால் டைட்டாக இருக்கும். கொஞ்சம் லூஸான பாக்ஸுக்கு வச்சா மேலே பொங்கி வர கணக்காக இருக்கும்.
மேலே வச்சுட்டு மூடி வைக்க போகிறேன் டைட் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்பமாவெல்லாம் புளிச்சு ரெடி ஆகிட்டுது. இந்த பால் அப்பம் செய்கிறதுக்கு இப்படி பால் எடுக்கிறதுன்னு காட்டுறேன். நாங்கள் இதில் தேங்காய் அப்போ கொஞ்சம் மிக்ஸி ஆறில் போட போகிறேன். இதை போட்டுட்டு காஃப் அடி எடுப்பேன். இதில் கொஞ்சம் இதை போட்டுட்டு இதுக்கு அளவான தண்ணி விடுவோம். இது லேசான இங்கே புளி 2 வழியாக லேசான ஓம் போட்டு தான் விடுறேன். பால் வடிக்க போகிறேன். என்ன செய்ய போகிறேன்னா இந்த பாலை வடிச்சிட்டு இதே பாலை விட்டு தான் மற்ற தேங்காய் அப்பம் வடிக்க போகிறேன். அப்படி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு பால் நல்லா திக்காக வரும். இந்த பாலை விட்டு என்ன ஒரு இதே முதல் போட்ட அளவு தேங்காய் போட்டு அதே பாலை விட்டு அடிக்க போகிறேன். நல்லா பால் புழிஞ்சு எடுத்துட்டேன். இப்படி 2 தரம் புழிஞ்சு இப்போ திக்காக எடுத்துருக்கிறேன். 2 தரம் பூ போட்டு இதுக்கு ஒரு சிட்டிகை உப்பு போடுவேன். கிணக்கையில் சும்மா லேசாக கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நான் பாலுக்குள்ள சீனி போடையில அப்பத்தை சுட்டுட்டு மேலே தான் போட போகிறேன். பாலுக்குள்ள சீனி போட்டு கரைச்சிங்கன்னா பால் சில வளையில் தண்ணி ஆகிடும். அதனால் நான் அப்படி செய்கிறே இல்லை. அது கீழே எரிஞ்சு கொண்டும் இருக்கும் கூடுதலாக. அதனால் நான் அப்படி செய்கிறே இல்லை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்பமா எல்லாம் புளிச்சிட்டுது. எல்லாம் புளிச்சு வந்திருக்குது. நான் இதுக்கெல்லாம் எப்படி கரைக்கிறதுக்கா ஃபுல்லாக நல்லா கலந்து போட்டு நான் தேவைக்கு அளவாக தான் எடுத்து பிழைக்க போகிறேன். ஓகே, எடுப்பேன். இதை எடுத்துட்டேன். இதுக்கு 2ஆம் பால் புளிம்பா எடுத்து வச்சிருக்கிறேன். 2ஆம் பால் விட்டு கரைப்பம். ஒரே அடியாக முதல் நிறைய பால் விடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அளவுக்கு ஏற்ற மாதிரி நான் கலக்கிட்டு உப்பெல்லாம் காணும் கொண்டு பார்த்துட்டு திருப்பி ஒரு 1/2 hour 1 hour கொஞ்சம் ப்ரெஸ் பண்ண விடுவேன். பார்த்தீங்கன்னா இப்படி அப்பம் ஊத்துற பதத்துக்கு இதே மாதிரி கரைச்சிட்டு இனி கொஞ்சம் நேரம் வைக்க போகிறேன். திருப்பி சுடைக்குள்ள காட்டுறேன் அப்படி என்ன. ஓகே, இப்போ ரெடி. சட்டியெல்லாம் சூடாகிட்டுது. லேசாக அப்படி ஒருக்கா எண்ணெய் பூசிட்டு, நான்ஸ்டிக் சட்டி தான், லேசாக நிறைய தேவையில்லை. லேசாக எண்ணெய் பூசிட்டு முதல் பிளேன் அப்பம் பார்த்து காட்ட போகிறேன். இதுக்கு பார்ப்பேன். பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெடியாக வந்துட்டுது. கறி எல்லாமே தான் எடுப்போம். இதை அதெல்லாம் அவிஞ்சிட்டுது. மற்றதையும் பார்ப்போம். இது ஒரு சக்கன் இருக்கட்டும். இதுக்கெல்லாம் முட்டை அப்பம் பார்ப்போம். நெருப்பை மீடியம் ஹீட்லேயே வச்சுருக்கோணும். இதுக்கு எக் போட போகிறேன். எக் போட்டுட்டு கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் போடுவேன். நெருப்பப்பாவும் நல்ல லோ ஹீட்டில் வச்சுருங்கோ. வேறதை பார்த்து இதுவும் ரெடி ஆகிட்டுது. பார்த்தீங்கன்னா எக்கப்பம் பார்த்துட்டேன்.
இதில் மில்க் போட போகிறேன். மில்க் பாலப்பம். இப்போ இருந்துட்டு ஒருக்கா தான் அப்பம் சொல்கிறாரு. ஃப்ரெஷ் தேங்காய் பாலில் ஊற்றி செய்வீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக வரும். அப்பம் ஃப்ரெஷ்லேயே செய்யலாம். பார்த்தீங்கன்னா எக் ரெடி ஆகிட்டுது. எக் எடுப்பம் கூட அவிஞ்சிருக்கணுமென்னா கொஞ்சம் கூட நேரம் விடுங்கோ. நான் இந்த பதத்தில் எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா பாலப்பம் ரெடியாக வந்துட்டுது. நான் இதுக்கு சுகர் போட போகிறேன். நாங்கள் ப்ரௌன் சுகர் தான் போடுறோன்னா, நீங்கள் ஒயிட் சுகர் வேணுமென்றா நீங்கள் ஒயிட் சுகர் போடுங்கோ. எது வேணுமோ போட விருப்பம். இந்த பாலப்பம் ரெடி. அதுக்கும் அப்படியே சுகர் போடுறேன். நான் அப்போ அடுப்பிலேயே விட்டுட்டு அப்படியே சுகர் போட்டுட்டு இறக்கினீங்கன்னா பால் அப்பம் வந்து ஈஸியாக எடுக்கலாம். ஈஸியாக வரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாலப்பம் வேறுங்க எல்லாம் நல்ல வடிவாக கிறிஸ்பியாக வந்திருக்குது. இந்த எச்செல்லாம் அதே மாதிரி முட்டை அப்பமும் வேறு நான் இந்த ஸ்டேஜில் தான் எடுக்கிறேன். இது புக்க கஞ்சி ஒன்றும் காய்ச்சாமலுக்கு நோமலாக இந்த மாவு குழைச்சி வச்சு தான் செய்தது. உங்களுக்கு மெட்டல் அரைச்சி கஞ்சி காய்ச்சி செய்யணும் என்றாலும் அப்படியும் செய்யலாம். இந்த வெள்ளை அப்பம் எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக இந்த நடுவில் எல்லாம் பொங்கி நல்ல வடிவாக வந்திருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.